ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் கற்பகத்தரு முதலான தேவலோகத்து மரம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை செய்யக்கூடிய நல்ல மரவடிவெல்லாம் இருக்கார் அப்படின்னு தரவே நமஹா அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 543வது திருநாமம் ஓம் கணாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, சிவகணம் சிவகணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிவகணங்கள் வடிவானவர். அதுலேயும் குறிப்பாக அந்த சிவகணங்களில் ரொம்ப முக்கியமாக 6 பேரை சொல்லியிருக்கு. பல பேர் சொல்லியிருக்கு, அதில் இருந்தாலும் தலையாய ஒரு 6 பேரை முக்கியமாக சொல்லியிருக்கு. அது யார் அப்படின்னா, பிருங்கி, ரிடி அப்படின்னு ஒரு ரிஷி, நந்தி, சண்டிகேசர், பாணாசுரன், ராவணன் பேர் தான். பாண, ராவண, சண்டேஷ, நந்தி, பிருங்கி, ரிடாதயா அப்படின்னு சிவ பூஜையெல்லாம் பண்ணினா, பஞ்சாயதன பூஜையெல்லாம் பண்ணி சிவபெருமானை ஆராதிச்சுட்டு முன்னமே சொல்லியிருக்கேன், அந்த சிவபெருமான அபிஷேகம் பண்ணின தீர்த்தமாக இருக்கட்டும், அவரோட நிர்மால்ய புஷ்பமாக இருக்கட்டும், அவரோட பிரசாதத்தை அப்படியே நேரம் எடுத்துக்கக்கூடாது. இந்த சிவகணங்களுக்கெல்லாம் அர்ப்பணம் பண்ணிட்டோ, நந்தி முதலான சிவகணங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோ, அதெல்லாம் அவர்களுக்கு உடமையாம். அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னார், பகவானோட அந்த பிரசாதம்லாம் யாருக்கு முதல் உரிமை அப்படின்னார், யார் பரம பக்தர்களோ, அவர்களுக்கு தொண்டு செய்கிற தொண்டர்களோ அவர்களுக்குத்தான் முதல் உரிமை அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். அதனால் அந்த பிரசாதத்தெல்லாம் இவர்களுக்கு முதல்ல அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் நாம் எடுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஸ்லோகமே உண்டு, பாண ராவண சண்டேஷ நந்தி பிருங்கி ரிடாதயா மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருணந்து சாம்பவாக அப்படின்னு. சாம்பவர்கள் அதாவது சிவபெருமான வழிபடக்கூடிய சைவர்களுக்கெல்லாம் சாம்பவர்கள் அப்படின்னு. இவ 6 பேரையும் சொல்லி, நீங்கள்லாம் இதை முதல்ல இந்த மகாதேவ பிரசாதத்தை எடுத்துண்டு அப்புறம் எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாப்புல இருக்குது. அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பக்தி இருக்கணும், தகுதி இருக்கணும். அதனால தான் இது ஏதோ ஆளை பார்த்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அவர்களோட செயலை பார்த்து குணத்தை பார்த்து கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் அப்படி தான் இங்கே கிடச்சிருக்கு. அதில் எல்லாரும் நந்தியை பற்றி தெரியும், சண்டிகேஸ்வரை பற்றி தெரியும், பாணாசுரனை பற்றி முன்னவே பார்த்துருக்கோம், ராவணனை பற்றி பார்த்துருக்கோம். பிருங்கிங்கிற ரிஷி, இந்த பிருங்கி முனிவர் என்ன அப்படின்னா தீவிர சிவபக்தர், பரம சைவர். தீவிர சிவபக்தின்னா எப்படி தெரியுமா, சிவனை மட்டும்தான் வணங்கிறது அப்படிங்கிறதுலையும் என்ன அப்படின்னார், சிவனுக்கு கூடவே இருக்கக்கூடிய உமையம்மையை கூட வழங்க மாட்டார் அவர், தேவியை கூட மதிக்க மாட்டார். அதாவது அவற்றை கூட அவருக்கு பிரியம் கிடையாது. இப்படி சிவபெருமான் இப்படி தான் இருப்பார். இப்படி இருக்கிறதே இவர் கைலாசத்துக்கு போகிறார். எங்கெல்லாம் இவரை போய் சிவதரிசனம் பண்ணணும்னு போகிறாரோ அங்கே உடனே என்ன பண்ணுவார், சிவபெருமானை பிரதட்சணம் பண்ணுவார். அப்படி வலம் வரத்தே நான் பக்கத்துலேயே பாகம்பிரியாள்னு அம்பிகை இருக்கா இல்லையா, பாகம்பிரியாள்னு அப்போ தான் வரப்போகிறது. இப்படி அம்பிகையை விட்டுட்டு இவர் சிவனை மட்டும் பிரதட்சணம் பண்ணுறதை பார்த்தா உமையம்மைக்கு ஒரு மாதிரி ரோசமாயிடுது. என்ன இவரும் நம்மளும் சேர்ந்தது தான், அதனால் பொதுவாகவே ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இருந்ததுன்னா அவளுக்கு 2 பேரையும் பிரித்து நடுப்பற போகக்கூடாது. இப்படிலாம் நமக்கு முன்னோர்கள் சாஸ்திரத்தில் நமக்கு சொல்லி வச்சுருக்கா. அப்படி இருக்கிறதே நம்மளை விலக்கிட்டு இவர் அவரை மட்டும் வலம் வராரே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ரோசமாக போச்சு. அதனால் என்ன பண்ணால் சிவபெருமான்கிட்ட, இவர் இப்படி பண்ணுற என்ன ஏதோ மட்டம் தட்டுறாப்பில் இருக்குது, என்ன அவமதித்து உங்களை மதிக்கிறாப்பில் இருக்குது, அதனால் இவருக்கு ஒரு பாடம் புகட்டியானும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறா, இப்போ நம்ம தனித்தனியாக இருக்கிறதுனால தானே இவர் என்னை விட்டுட்டு உங்களை வலம் வரார். இப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்துட்டோம் அப்படின்னா, ஒன்றா இருந்துட்டா அவரால் பிரிக்க முடியாதோ இல்லையோ அப்படின்னு அம்பிகை வேண்ட
உடனே அர்த்தநாரீஸ்வர ஆகிறார். தன்னோட இடபாகத்தில் பாதியை கொடுத்து இப்போ 2 பேரும் ஐக்கிய ஸ்வரூபமாக சிவசக்தி ஸ்வரூபமாக ஒன்றா ஆயிட்டா. இப்படி ஒன்றா இருக்கிறத பார்த்தார் பிருங்கி. அடுத்த நேரம் வரத்தே இவர் வலம் வரலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ 2 ஆள் காணும், ஒரே ஆளாக இருக்குது. பார்த்தா ஒரு பக்கம் சிவபெருமான் இருக்கார், இன்னொரு பாதியில் உமையம்மை இருக்கா. இவர் பார்த்தார், ஓ நீங்கள் இப்படி பண்ணிட்டியா அப்படின்ட்டு என்ன பண்ணினார், இவர் வண்டு வடிவத்தை எடுத்துட்டார், கருவண்டு வடிவத்தை எடுத்துட்டு இவர் வலம் வரத்தே என்ன பண்ணார், சிவபெருமானோட உடம்பில் ஒரு ஓட்டையை போட்டு வெளியில் வந்துட்டார் வலம் வரத்துக்கு. அதாவது இடது பக்கத்தில் தானே உமையம்மை இருக்கா, அதனால் அந்த இடது பக்கத்தை விலக்கி வலது பக்கம் எங்கே இருக்கோ முடிகிறதோ அதுலேருந்து உள்ளுக்குள்ளே தொலைச்சின்னு வந்துட்டார். இப்படி ஒரு பக்தி யாருக்கான்னு இருக்குமா? நாம் ஒருத்தட்ட ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம், பக்தி வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா அவரை நாம் வலம் வருவோம், பிரதட்சணம் பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவர் உடம்புலேயே ஓட்ட போடுற அளவுக்கு பிரிச்சுன்னு தானே வர முடியுமா? இப்படி வந்தார். இப்படி வரத்தை பார்த்தா இதை எதிர்பார்க்கல பார்வதி தேவி. நம்ம 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரர் ஒன்றா ஆயிட்டோம் அப்படின்னா இவர் 2 பேரையும் சேர்த்து தானே சுற்றுவர் அப்படின்னா இவர் அதுலேயும் பாதியை கட் பண்ணினாப்பில் உள்ளுக்குள்ளே தொலை போட்டுன்னு வந்துட்டாரே அப்படின்னு. இதை பார்த்தா ரொம்ப ரோசமாக எடுத்து கோபம் வந்துடுத்து பார்வதி தேவிக்கு. அதனால் என்ன பண்ணால் அந்த பிருங்கிக்கு சபிச்சா, எப்போ நீ என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டோ நீ இப்படி பக்தி பண்ணுறியோ, அதனால் எப்போ நான் யார், உலகத்துக்கே அன்னை ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் அப்படின்னு அண்டச்சராச்சரத்துக்கும் தாயாராக இருக்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய என்ன நீ மதிக்கலை, அதனால் இப்போ நான் சாபமிடுறேன், உனக்கு உன் உடம்பில் உன் தாயிட்டேந்து வந்த உன்னோட உடல் பாகம் எல்லாம் அழிய கடவுது அப்படின்னு சபிச்சா. அப்படின்னா தாயிட்டேந்து வந்த உடம்பு பாகம் எல்லாம் அழிய கடவுதுன்னா இப்போ ஒரு உடம்பு அப்படின்னு இருந்தால் இதில் எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, சதை இருக்குது, ரத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் நமது சாஸ்திரம் சொல்கிறது இந்த உடம்புலேயும் எலும்பு முதலான கடினமான பாகம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தந்தையிட்டேந்து வருதான். தந்தையிட்டேந்து வருது. பின்னால் இருக்கக்கூடிய சதைகள், தோல், ரத்தம், இது மாதிரி மென்மையாக இருக்கக்கூடியதெல்லாம் தாயிட்டேந்து வருது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அதனால் தேவி என்ன பண்ணினா, அம்மாட்டேந்து வர உன்னோட எல்லா பாகங்களும் அழிய கடவுதுன்னு சபிச்சா அடுத்த நிமிஷம் என்ன எடுத்துனர், வெறும் எலும்பு கூட இவர் நிற்கிறார் பிருங்கி. இவரோட சதை போச்சு, ரத்தம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி எல்லாம் போச்சோ இல்லையோ உடம்பில் இருக்கிற சக்தி முழுக்களும் போச்சு. இவர் அப்படியே தள்ளாடிண்டு நிற்க கூட முடியாத கீழே விழுற ஸ்டேஜுக்கு போயிட்டார். பார்த்தாரு சிவபெருமான். இந்த பக்தி அப்படின்னாலும் இது ரொம்ப ஒரு தீவிர பக்தியாக இருக்குது. இதனால இவர் என்ன பண்ணிட்டார், அம்பிகையோட சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளாயிட்டாரே அப்படின்னுட்டு என்ன பண்ணினார், இவரோ பரம பக்தராக இருக்கார், இவரையும் காப்பாற்றி ஆகணும். அதனால் சிவபெருமான் என்ன பண்ணார், அம்பிகை கொடுத்த சாபம்தான். அதனால் இன்னுமே உனக்கு உடம்பில் சதையோ ரத்தமோ எதுவும் வராது, அப்படியே தான் இருக்கும். வெறும் நீ ஸ்கெலிட்டன் மாதிரி கூட தான் இருக்கணும். ஆனால் அதனால் உடம்பில் தெம்பு இல்லாத போயிடும். இவர் உடனே சிவபூஜை பண்ண முடியாது, பிரதட்சணம் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நிற்க முடியாது, இவர் கீழே வர ஸ்டேஜுக்கு போயிட்டாருங்கிறதுனால என்ன பண்ணார், இவருக்கு இன்னொரு கால் வராப்பில் பண்ணிட்டார். அதாவது 3வது கால், முக்காலி இப்படிம்போம் இல்லையா, அதாவது 2 காலில் இருக்கிறது இப்படி சாஞ்சதுன்னாக்க நொடிச்சதுன்னா அதை தாங்கிக்கிறதுக்கு இன்னொரு கால் இருக்கிறாப்புல இவருக்கு 3 கால். பிருங்கி ரிஷிக்கு மட்டும் 3 கால், ஒரு ஊன்றுகோல் வேற கொடுத்தார். அதுவும் போரலைன்னா ஊன்றுகோலும் வச்சுக்கோன்னு சிவபெருமான் கொடுக்க, இப்போ தான் இவருக்கு தெரிஞ்சுது. உடனே சிவபெருமான் சொல்கிறார், உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோப்பா, நீ எங்கிட்ட ரொம்ப பக்தி இருக்குது, உனக்கு தீவிரமான பக்தி இருக்குங்கிறது ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக சக்தியான எனக்கே சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை விலக்கி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்பட்ட ஒரு ரிஷியாக இருந்து பக்தனாக இருந்து இந்த ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அது ரொம்ப தப்பு. உனக்கு இந்த தெளிவை கொடுக்க, ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அம்பிகை இப்படி ஒரு விளையாட்டு பண்ணியிருக்கா, உனக்கு சபிச்சிருக்காளே வழிய. அதனால் உனக்கும் நல்லது, உலகத்துக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும். அதனால் எங்கள் 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுங்கிறதுனால தான் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் இருக்கும். அதனால்
எங்கள் 2 பேரையும் சேர்த்து வழிபடிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது அன்னையும் பிதாவும் சேர்ந்தது தான். ஒரு குழந்தைக்கு 2 பேரும் சேர்ந்து தான் அன்னையும் பிதாவும் தான் முன்னால் தெரிஞ்சிக்க வேண்டிய தெய்வமாக இருக்குது. அதனால் நீ இதில் ஒருத்தர் உயர்வு ஒருத்தர் மட்டம் அப்படின்ல 2 பேரோட பங்களிப்பும் 2 பேரோட பிரியமும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிவபெருமான் சொல்ல, உடனே பிரிங்கி என்ன பண்ணார், மன்னிப்பு கேட்டுட்டார். அம்பிகைட்டையும் மன்னிப்பு கேட்குற, சிவபெருமான்கிட்ட கேட்குற. ஏதோ என்னோட அறியாமையினால் ஏதோ நம்ம சில சமயம்லாம் நம்ம என்னமோ ரொம்ப ஸ்ட்ராஞ்சு நம்பிக்கை தீவிர பக்தி அப்படின்லாம் நினச்சிட்டு இப்படி தான் கொடாமனான்னு எதானே பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி ஆச்சுன்னா என்னாகும்? இந்த பிரிங்கியோட கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னார், இதெல்லாம் நமக்கு படிப்பினையாக கொடுக்கறது தான். அதனால் நம்ம இனிமேல் ஒன்று உயர்வு ஒன்று தாழ்வு, இதுதான் அதுதான் இப்படிலாம் நமக்கு ஒரு வேறுபாடோடு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பக்தியே கிடையாது. நம்மளோட வேற்றுமையெல்லாம் போகிறதுக்கு தான் பக்தி. இதான் பிரிங்கி சொல்கிறது. இவர் உடனே மன்னிப்பு கேட்க, உடனே அம்பிகை சிவபெருமான் சொல்கிற, இந்த தோஷங்கள்லாம் போகிறதுக்காக நீ என்ன பண்ணும் அப்படின்னார். பூலோகத்தில் போய் ஒரு திருத்தலை அங்கே போய் நீ வழிபடு அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பிரிங்கி மகரிஷி திருவெண்துறை அப்படின்னு பேர். அதாவது திருவண்டுத்துறை அப்படிங்கிறது தான் திருவண்துறை அப்படின்னு, வண்டுத்துறை அப்படின்னு. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் ஜில்லா கிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேரே வண்டுரைநாதர் அப்படின்னு பேர். பிரமரேஸ்வரர் அப்படின்னு, பிரம்மரம்னா வண்டு, பிரமரேஸ்வரர் அப்படின்னு வடமொழியில், மதுவனேஸ்வரர் அப்படின்லாம் அங்கே அம்பிகையோடு இவர் இருக்கார். ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த திருவண்டுத்துறையில் வந்து பிரிங்கி மகரிஷி பூஜை பண்ணி அங்கே தான் அந்த கருவறையிலே தான் அவர் சித்தியானதான் நமக்கு அங்கே சொல்லப்படுறது. இந்த திருவண்டுத்துறையில் திருவன் வந்து பூஜை பண்ணியிருக்கார், ஹரிச்சந்திரன் வந்து பூஜை பண்ணியிருக்கார். இப்படி பல அரசர்கள்லாம் வந்து பூஜை பண்ணியிருக்கா. அப்படி ஒரு உயர்ந்த திருத்தலம் இந்த திருவண்டுத்துறை அப்படின்னு. அங்கேயும் வண்டுரைநாதராக இறைவன் வந்து அருள் பண்ணார் அப்படின்னு தெரியுது. இவர் உள்ளுக்குள்ளால் பூந்துன்னு வந்தார்னுங்கிற மொழியோ, இந்த பிரிங்கி இதுக்கு முன்னால் இன்னும் சில இடங்களில் பூஜை பண்ணியிருக்கார். அதில் திருநல்லூர் அப்படின்னு பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு, அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் லிங்கத்தில் பார்த்தா நடுப்புற வண்டு தொலைச்ச ஓட்டையெல்லாம் இருக்கும். ஏன்னார் அங்கேயும் இவர் போகிறதே அம்பிகையோட இடப்பக்கத்தை விட்டு இவர் வந்தது. இப்படி இவரோட பக்தி, அதனால தான் இவரை சிவகணங்களில் ஒன்றா வச்சுருக்கு. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவகணத்தில் இருக்கக்கூடிய பிரிங்கியாக இருக்கட்டும், நந்தியாக இருக்கட்டும், சண்டிகேஸ்வராக இருக்கட்டும், இன்னும் சண்டிகேஸ்வர கதையெல்லாம் இன்னும் அதை விட வரலாறுலாம் பிரமாதமாக இருக்குது. இப்படிலாம் அவர்கள் தீவிர பக்தி பண்ணின்றதுனால பக்தி மட்டும் பண்ணலை, தொண்டு பண்ணினா. அதனால்தான் கணங்கள் அப்படின்னா வெறுமனே சும்மா கூட்டம் மட்டும் இல்லை, அடியார்கள் கூட்டம். அவர்களெல்லாம் எப்படி பண்ணார், உழவாரப்பணி அப்படின்னு எப்படியெல்லாம் திருத்தொண்டு புரிகிறா. அப்பேற்பட்ட தொண்டு புரியக்கூடிய சிவகணங்களாகவும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருளில் தான் கணாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற அவரோட பெருமையிலே இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.